என்ற பையன் எவ்வளவு அழகா படுத்திருக்கான். ஏண்டே குழந்தை மணி வியாபாரம் பயன்படுத்திருக்கான். இது அழகா? சரி விடுங்க, அவனை எழுப்புங்க. டேய் எந்திரடா. இப்படி எழுப்பாதீங்க, அவனை செல்லமா எழுப்புங்க. செல்லமாவா? நீ எழுப்பு. கண்ணே, ராசா, தங்கம், வெல்லம், ஜாங்கிரி, பூந்தி, சுண்டலு. ஏய் மெண்டல, இப்பலாம் நான் எந்திரிக்க மாட்டான். ஏய் எந்திரடா. நைனா எம்மா, எப்போ நீங்க என்ன அசிங்கமா திட்டி தானே எழுப்புவீங்க? இன்னைக்கு என்ன சல்ல கொஞ்சம் எழுப்புறீங்க? இன்னைக்கு எங்க வாழ்க்கையில முக்கியமான நாள். ஆமா, ரொம்ப துயரமான நாள். பண்ற பிறந்த நாள் கண்ணே. ஆமால. என்ன ஆமால? இன்னிலிருந்து நீ தட்டுல சாப்பிடக்கூடாது. சட்டியில தான் சாப்பிடணும். குழம்ப குடிக்கணும், எலும்ப கடிக்கணும், வம்ப வளர்க்கணும், பெத்தவங்கள அடிக்கணும், மத்தவங்கள தூக்கி போட்டு மிதிக்கணும் கண்ணு. ஏன்னா இன்னிலிருந்து நீ இளந்தாரி பயடா, ஊதாரி பயல. ஏய் கூப்பிடுறான் மாப்பிள்ள. டே குமாரு. ஏய் குமார்னு கூப்பிட்டா எப்படி வருவான்? அவன் இன்சிலோட கூப்பிட்டா தானே வருவான். பி குமாரு. டேய் பி குமாரு. என்னடா 3 டைம் கதவு திறக்குது? எடிட்டிங் மாப்பிள்ள. எதுக்குங்க இதெல்லாம் பண்றோம்? எல்லாம் வெற்றிக்குதான். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மாப்ள. ஹாப்பி பர்த்டே மாப்பிள்ள. என்ன சட்டை வேட்டி ஆளே ஒரு தினுசா இருக்க? தேங்க்ஸ்டா அண்ணாஸ். நீனடா அப்ப சொன்ன விஷக்கு இப்ப தேங்க்யூ சொல்ற? அதெல்லாம் அப்படிதான். நீ ஏன் இப்ப இழுத்து இழுத்து பேசுற? நான் தான் இளந்தாரி பையன் ஆயிட்டல்லடா, இனிமே அப்படிதான் பேசணும் சதீஷ். ஆமா, நீங்க எப்போ இளந்தாரி பையனாக போறீங்க? மாப்ள இளந்தாரி பையனா என்ன தெரியலையே, ஏதாச்சும் ஒன்று அடிச்சு விடுவோம். மாப்ள இன்னொரு 6 மாசத்துல. நான் இன்னைக்கு நைட் ஆயிடுவேன் மாப்பிள்ள. நைட்டா? சரி சரி வாங்க கிளம்பலாம், டைம் ஆச்சு வாங்க. ஆமா ஆமா போலாம். என்னடா வண்டியில ஸ்கிராட்ச்? அது காலையில வரும்போது வண்டியில ஒருத்தன். யாரா அது? யாரு யாரா? ஏய் இவனை கூட்டிட்டு போய் காமிச்சிடலாம். வண்டியில ஏறா. ஏறுங்கடா போமா. எவன்டா அது? அங்க நிக்கிறாள் அவன் தான் மாப்பிள்ள. இங்கே இரு, போயார. இவன் என்னடா ஈமு கோழி மாதிரி நடக்கிறான்? என்ன பண்ண போறான் தெரியலையே. சரி, 25 கிலோ தக்காளி, 25 கிலோ வெங்காயம், கறி வந்துட்டு மொத்தம் 247. இல்லை 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 350. 350 கிலோ. தம்பி, நான் எலும்ப சொன்னேன். டே ஏதோ பெரிய பார்ட்டி போல இரு, கூப்பிடுறேன். சொல்லுங்க சார், கல்யாணமா காது குத்தா? கருமாதி உனக்கு. கருமாதியா? பின்னாடி நிக்கிற 2 பசங்க தெரியறானுங்களா? இவனுங்களா? அவனுங்க வண்டியில கீரலா போட்டியா? சார் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன அடைஞ்சுன்னு தெரியுமா? உங்களுக்கு வெட்டி. இன்னும் வர மாட்டேங்குது. தம்பி தட்டி விடு. தட்டி விடவா? நான் வரல. இப்போ வரும் பாரு. நைனா, அவனுக்கு நரம்பு இல்லைன்னா நரம்பு போட்டு தம்பி. நரம்பு போட்டு விடவா? உன்ன அவனே நரம்பு அந்த கையில போட்டுருக்கு, அந்த கையில ஏறா. ஓகே நைனா. டேய் அவனே ஏன்டா அடிச்ச? இவன் தான்டா அவன் வண்டியில கீரலா போட்டது. அவன் எங்க கீரல் போட்டான்? நாங்க தானே கொண்டு போய் அவன் வண்டியில விட்டு கீரல் வாங்கினோம். ஏன்டா இதெல்லாம் முதல்ல சொல்ல மாட்டியா? நாங்க அங்க வெயிட் பண்றோம். வா மச்சான். நீ பேசிட்டு வா மாப்பிள்ள. சாரி தம்பி, கொஞ்சம் மிஸ்டேக் நடந்து போச்சு, மன்னிச்சுக்க. டேய் இங்க வர்றா, இங்க அடிச்சது கூட மன்னிச்சிருவேன்டா.
ஆனா மன்னிப்ப கூட எகத்தாளமா கேட்ட பத்தியா? எனக்கே ஸ்கெட்சா? போவோமா? கூச்சமே இல்லை உனக்கு? அட இளந்தாரி பையனுக்கு அதெல்லாம் இருக்க கூடாதுடா. வா போவோம். எங்க போறது? இப்பதான மாசா ஒரு ஃபைட் சீன் முடிஞ்சிருக்கு. அடுத்து ரொமான்ஸ் தான். பேசாதடா. டேய் யார் வராடா? எப்பவும் போல ஓரமா நின்று வேடிக்கை பார்ப்போம். டேய் ப்ரொபோசல் பண்ண போறேன்டா. என்னது ப்ரொபோஸ் பண்ண போறியா? ஆமாடா, நான் தான் இப்ப இளந்தாரி பையன் ஆயிட்டல்ல, நான் ஏன் பை பண்ணோம்? டேய் இந்தாமா நில்லு. சொல்லுங்க. நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்றியா? மவனே வேட்டியை கட்டிட்டு லவ் பண்றான். தேங்க்ஸ் நைனா. டர்க் பண்ணி மவனே, கொப்பனை கேட்டா சொல்லு. ஏமாப்ல இந்த ஆள் பெரிய மனுஷன் மாதிரியா நடந்துக்கிறான்? எங்க ஏரியாக்கு வந்து என்ன லவ் பண்றேன்னு சொல்றியா? பக்கத்து ஏரியால பார்த்தா நீ இருப்பியா, அதான் உன் ஏரியாக்கே வந்தேன். அது மட்டும் இல்லாம இந்த காதலுக்கு ஜாதி மதம் ஏரியா யூரியா அதெல்லாம் கிடையாது. நான் உன்னை காதல் பண்றேன், நீ என்ன காதல் பண்றியா? ஆஹா பண்ற. நானும் போனா போட்டும் விட்டுருவோம் பாவன்னு பார்த்தா ஓவர் கண்ட போயிட்டு இருக்க. யாரா நீ? இளந்தாரி. நீ இளந்தாரினா நான் பைத்தியக்காரன், நான் பைத்தியக்காரன், நான் பைத்தியம். மாப்பிள்ள அவதாண்டா உனக்கு கரெக்ட். ஆமா மாப்பிள்ள, இளந்தாரி அண்ட் பைத்தியக்காரி மேக்ஸ் தி பெஸ்ட் பேர்ரா. ஏய் அடி வாங்கி பசிக்குதுடா, வாங்கடா ஹோட்டலுக்கு போவோம். ஏய் வண்டி இந்த பக்கம் வா. வேட்டியை கட்டிட்டு வா. ஏய் என்னடா ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு பேக்கரி கூட்டிட்டு வந்திருக்க? காசு இல்லடா. சரி ஏதாச்சும் நான் ஆர்டர் பண்ணு. நீங்களே ஆர்டர் பண்ணி. हाँ पापा, आप कैसे हैं पापा? हाँ मैं ठीक हूँ पापा. पापा एक मिनट. बोलो पापा. नहीं बोलो. हाँ अच्छा. हाँ पापा. ये पानी पूरी किधर जाया? मैं बाद में फोन करता हूँ पापा. बाय पापा. क्या तुम मुर्को नहीं है बूरी. अरे पागल, निकल यहाँ से. निकले है कुंदल बंदर. டேய் போய் இந்த பொண்ணுட்ட வம்பிழுத்து அடி வாங்குறேன். ஒரே பப்பி ஷேமா இருக்குடா. டேய் ஏய் அந்த பொண்ணு சரி மூடு. என்னடா ரோட்ல போறவன்ட்டெல்லாம் அடி வாங்குற? டேய் ரோட்ல போறவங்கட்ட எல்லாம் அடி வாங்குறவன் தான்டா இளந்தாரி பையன். இன்னும் இவன் எவன் வந்துட்டெல்லாம் அடி வாங்க போறானோ? எப்படி மாப்பிள்ள காலையில இருந்து இவ்வளோ அடி வாங்கியும் இப்படி ஹாயா இருக்க? ஹாயாவா? மாப்பிள ஆய் வருதுடா. ஆய் வருதா? வாடா வீட்டுக்கு போலாம் சீக்கிரம். வீட்டுக்கு போய் ஆய் போறவங்களா இளந்தாரி பையன் இல்லடா, கிடைச்ச இடத்துல போறவன் தான் இளந்தாரி பையன். அதான் அந்த வீட்டுக்குள்ள போயாரன், இங்கே இருங்க. டேய் இவன் என்னடா யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ள போறான். டேய் 2 hours later. டேய் எங்கடா போயிருப்பான்? இந்த வீட்ல கேட்டு பாப்போம். आ रहा ना.
என் மாப்பிள்ள ஒருத்தன் ஆய் போறதுக்காக இங்க வந்தான் பாத்தீங்களா? ആയാ ചേട്ടാ ഇവിടെ നോക്ക്. നോക്കാத. எங்கடா போய் தொலைஞ்சான் இவன் கூட சேர்ந்தோம்னாக்கா தானே இவனும் அடி வாங்கிட்டு நம்மளும் அடி வாங்க விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் இவன் ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணோம். கரெக்ட் மச்சான். இவன் கூட சேர்றது ஏற்கனவே எங்க வீட்டுல பிடிக்கல, இப்ப எனக்கும் பிடிக்கல. ஆமா ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீல, எங்க? பெங்களூர்ல மாப்பிள்ள. பெசமா அடுத்தவர் அங்க போயிருவோம். இவன் கூட சேர்ந்துட்டு இருந்தா அவ்வளவுதான். இளந்தாரி இளந்தாரின்னு நாதாரித்தனமா பண்ணிட்டு இருக்கான்டா. வா போ. என்றாம சோகமா இருக்க. ஜோ நைனா, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? இதான் நடந்துச்சு. இளந்தாரி இளந்தாரின்னு 2 பேரும் சேர்ந்து என்ன நாதாரி ஆக்கிட்டீங்களேயா. மௌனே, இத்தனை நாளா தினம் என்ன பண்ணிட்டு இருந்த? காலையில் தூங்கி எழுவேன், சாப்பிடுவேன், அப்புறம் வெளியே ஊர் சுற்ற போயிடுவேன், மறுபடியும் வந்து விளையாடிட்டு சாப்பிட்டு தூங்கிடுவேன். இதை எவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருக்க? காலேஜ் முடிச்சுட்டு 3 வருஷமா. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா அடுத்த 2 வருஷம் கழிச்சு உன் வாழ்க்கையை பார்த்தா இன்றைக்கி வாழ்ந்த பிற ஒரு வாழ்க்கை அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு என் வண்டியத்தை அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு சுற்றிட்டு கிடப்பேன். இப்போ எடுத்து சொல்கிற மாதிரி அப்போ எடுத்து சொல்ல நான் இருப்பேனா இல்லையான்னு கூட தெரியாது. அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் உனக்கு புரியணும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பிளானை போட்டேன். அவங்களும் அதுக்கு ஒத்துழைச்சாங்க. இது நீங்கள் உட்கார வச்சே சொல்லியிருக்கலாமே. தம்பி, கேட்டு திருந்துற வயசுலாம் போயிடுச்சு. இது பட்டு திருந்துற வயசு. உண்மையான இளந்தரி பையனா யார் தெரியுமா? எவன் ஒருத்தன் கஷ்டப்பட்டு படித்து வேலைக்கு போய் தன் குடும்பத்தை கஷ்டப்படாமல் பார்த்துக்கிறானோ அவன்தான். இதுக்கப்புறமும் நீ இப்படி தான் இருப்பனா தாராளமாக இரு. நாங்கள் இருக்க வரைக்கும் உன்னை கஷ்டப்படாமல் பார்த்துக்குறோம். என்ன போல சமைச்சிருக்க? இவனுக்கு பிடிச்ச மட்டன் குழம்பு. சரி வா போய் சாப்பிடலாம். இந்நேரம் நீ திருந்தி இருக்கேன்டா. நான் பேசின பேச்சுக்கு உங்க அம்மா அழுது அழுகைக்கு போட்ட பிஜிஎம்க்கு எந்த திருவாத்த வரை முடிச்சுட்டு கிடக்குற. இப்ப சொல்லு, நாளைக்கு என்ன பண்ணுவ? வேலைக்கு போவேன். போறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய சொல்லிடு. நீங்கள் ஒழுக்கமா சொல்றா. நீங்கள் எல்லாரும் நம்ம இஎம்ஐ சேனலுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிருங்க. சரி வா புள்ள, போய் கெட்டப் கிடைக்கும். ஆமாங்க ஆமாம்.